ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இன்றைக்கி நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம்ல, அதான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை. அதுக்காக தான் இந்த சூப்பரான இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி அட்வென்ச்சர் சீரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், த ஒண்டர்ஃபுல்ஸ். இந்த சீரீஸுக்கு மொத்தம் 8 எபிசோடு தான். அந்த 8 எபிசோடுமே ரொம்ப கலகலப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்க வைக்காமல் விறுவிறுப்பாக சூப்பராக போகும். உங்களை நிறைய பேர் இந்த ட்ராமாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நிறைய பேர் பார்த்துருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாலும் என்னோட இந்த எக்ஸ்பிளேஷனை பார்க்கலாம். அப்படி பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதையோட ஸ்டோரி லைன் என்னென்னா, எதிர்பாராத விதமாக சூப்பர் பவர் கிடைக்கிற ஒரு ஒன்றுக்கு உதவாத 4 பேர். ஸோ அவங்க 4 பேருக்கும் அந்த சூப்பர் பவர் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதோட அவங்க இருக்கிற ஊர்லேயும் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஸோ அந்த ஆபத்தை எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க, அந்த ஊர் மக்களை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத சூப்பர் நேச்சுரல் கலந்து காமெடியாக சொல்லியிருப்பாங்க. வாங்க இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இதோ உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பெருசாக படிப்பறிவும் இல்லை, எந்த வேலையிலுமே நிலையா இருந்தது இல்லை, கையில் சுத்தமாக காசும் இல்லை, போதாத குறைக்கு ஹார்ட்டில் வேற ப்ராப்ளம்ஸ். ஸோ எப்போ வேணா உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. டாக்டர் கிட்டையும் அவங்களோட அந்த ஹார்ட் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அதை ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்கும்போது டாக்டர் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த ஹார்ட்டும் சரி உடம்பும் சரி ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஒத்துழைக்கவே செய்யாது. ஸோ முடியவே முடியாது, உன்னோட உயிர் எப்போ வேணா போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு வயசு 27 தான் ஆச்சு, அதுக்குள்ளே நான் சாக போறேனான்னு சொல்லிட்டு அவங்க சோகமாக தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க இருக்கிற காலகட்டம் 1999, அதாவது 19ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 20வது நூற்றாண்டு ஆரம்பிக்க போகிற அந்த காலகட்டம். இவங்க இருக்கிற அந்த ஊர்லயே ஒரு ஜீசஸை பத்தி போதிக்கிற ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அந்த குரூப்ல உள்ளவங்க இந்த உலகம் இந்த வருஷம், அதாவது 1999 டிசம்பர் 31 அழிய போறதாகவும், மக்கள் கவலைப்படாதீங்க, எங்களோட சர்ச்சில் வந்து சேர்ந்துருங்க, அப்படி சேர்ந்தீங்கன்னா அந்த அழிவுக்கு அப்புறம் நாம எல்லாரும் கடவுள் கிட்ட போயிடலாம், அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க சபையில இழுத்துட்டு இருக்காங்க. என்கிட்டையும் அந்த பேம்ப்ளெட்டை கொடுத்து, கவலைப்படாத, கடவுளை நம்பு, எங்க கூட வந்து சேர்ந்துரு, கடவுள் உன்னை காப்பாத்துவார், ரட்சிப்பாரு அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேற இப்ப வேணா செத்துடலாம் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு சோகமா வந்துட்டு இருக்காங்களா. இந்த அம்மா எப்படி சொல்லவும், என்னது உலகம் அழிய போகுது, நான் உங்க கூட வந்து சேர்ந்துடணுமா, கடவுள் காப்பாத்துவாரா, கடவுள் ஏன் என்ன காப்பாத்தல, உங்க கூட வந்து சேர்ந்தாதான் காப்பாத்துவாரா, அப்படி என்ன இப்படி பாகுபாடு பாக்குற கடவுள், நானே என்ன மாதிரி மனநிலைமையில போயிட்டு இருக்கேன், எங்கிட்ட வந்துட்டு இப்படி, நானே என்ன மனநிலைமையில போயிட்டு இருக்கேன், எங்கிட்ட வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், அட போங்கம்மான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்து எல்லாரும் ஐயோ இந்த பொண்ணுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் கலைஞ்சு ஓடுற. ஹீரோனுக்காக இவ்வளோ நேரமும் அடக்கி வச்சுட்டு இருந்த அந்த அழுகை வெடிச்சிட்டு வருது. ஸோ சொல்றாங்க, எனக்கு 30 வயசு கூட ஆகலை, இதை இவங்க சொல்றாங்களே, உலகம் இந்த வருஷம் டிசம்பர் 31 அழிய போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த உலகம் எப்படி அழிய போகுது அப்படிங்கிற அந்த அழிவை பார்க்கறதுக்கு கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஐயோன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் அழுறாங்களேன்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு ஹீரோனுக்கு ஆறுதலை பேச வந்து ஒரு குட்டி பையன் கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை வாங்கி பிடிங்க இவங்க சாப்பிட்டுட்டு போயிட, அந்த குட்டி பையன் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்படி அழுதுட்டு இருக்க குட்டி பையன் கிட்ட வந்த ஒருத்தர் அந்த பையனை அனுப்பி வைக்க, இவர் தான் இந்த சீரிஸோட ஹீரோ. இவர் இந்த பொண்ணு என்ன சின்ன பையன் கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை பிடிங்கி சாப்பிட்டுட்டு போறாளுங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்க. இந்த ஹீரோவோட வேலை செய்யற ஒருத்தர் வந்துட்டு ஹீரோனை பத்தி சொல்றாரு. ஹீரோயின் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹார்ட்டி ஹவுஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்க ஒரு பாட்டியோட பேத்தியா இவங்க. இந்த பொண்ணு அப்படிதான் பைத்தியம் மாதிரி அப்பப்போ சுத்திட்டு இருப்பா, அவ கூட எந்த பேச்சுவார்த்தை வச்சுக்காத என்னவான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. நைட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஊர்லயே குப்பைங்கள்லாம் கொட்டி வைக்கிற ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அந்த ஏரியால அந்த குப்பைங்கள்ல இருந்து ஒரு ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் கிடைக்குமான்னு வீடுங்க இல்லாம அந்த ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள ஒருத்தர் வந்துட்டு தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சைக்கிளை பார்க்காரு. சைக்கிள் எடுத்துட்டு போனா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் எடுக்க ட்ரை பண்ணும்போது சைக்கிள் ரொம்ப மாட்டிட்டு இருக்கு அந்த குப்பைகளுக்கு இடையில. சோரல் எடுக்க முடியல, ரொம்ப பலம் கொடுத்து அவர் இழுக்கும்போது ஸ்லிப் ஆகி குப்பை மேட்ல இருந்து உருண்டு கீழே விழுந்துட்டாரு. அப்படி அவர் விழுறது எங்கன்னா அந்த குப்பை மேடுங்களுக்கு நடுவுலயே தண்ணியெல்லாம் தேங்கி, குளம் கூட சொல்ல முடியாது, குட்டை மாதிரி அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் கலந்து அந்த குப்பைங்களுக்கு நடுவில் ஒரு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுல போயிட்டு விழுந்துட்டாரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கலான்னு போகும்போது கையில பாக்குறாரு, அவர் விழுந்த இடத்துல இருந்து கையில ஏதோ ஒட்டிக்கிச்சு, ஒரு மாதிரி கொலான்னு இருக்கு. ஸோ என்னடா இதுன்னு அவர் பார்த்துட்டு இருக்கவே அவருக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. உடம்பெல்லாம் உதிர் மாதிரி செதில் மாதிரி ஒரு மாதிரி வருது. மூச்சுட முடியாம ஒரு மாதிரி திணறிட்டே அப்படியே அந்த இடத்துல விழுந்துட்டாரு. அப்படி அவர் விழுந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி காமிச்சா அங்க ஏதோ ஒரு ட்ரைனேஜ் பைப் இருக்கிற மாதிரி, அந்த பைப்ல இருந்து ஒரு கழிவு இந்த தண்ணியில கலக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல எபிசோட் 1 எல்லாரோட லைஃப்லயுமே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸான ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மக்கள் குறை தீர்ப்பு மையம் அதை காமிக்கிறாங்க. அங்க இது ஒரு கர்ல இந்த தாத்தா இவர் போயிட்டு இப்ப கொஞ்சம் நடந்த குப்பமேட்ல கூட ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரோட போட்டோவை காமிச்சு என் கூட இருக்கிறவன் இப்ப அவனை காணோம், எங்க போனானே தெரியல, இவன் மட்டும் இல்ல பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தன் கூட கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிட்டான், இந்த ஊர்ல ஏதோ சீரியல்
சீரியல் கில்லர் இருக்காங்க போல இருக்கு, நீங்க தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அங்க இருக்கிறவங்க இவர் ஹோம்லெஸ் பீப்புள், வயசானவர், ஏதோ கண்டதே உளறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை பெருசா எடுத்துக்காம விட்டுறாங்க. அப்படி இவரை சமாளிச்சுட்டு இருக்கும்போது அங்க புதுசா இதோ இருக்காருல இவர் வராரு. ஐயோ இவன் நான் வந்தா தொண பேசிட்டே இருப்பாரு, இவனை எப்படியாவது நம்ம கிட்ட வரவிடாம தடுக்கணுமே சொல்லிட்டு அங்க இதே ஆபீஸ்ல தான் ஹீரோ வேலை பாக்குறாரு. ஹீரோ இதுக்கு முன்னாடி வேற எங்க வேலை பார்த்து இப்ப புதுசா இந்த ஊருக்கு இந்த ஆபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. ஹீரோ கிட்ட நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க, உனக்கு இந்த ஆபீஸ்ல எல்லாரும் பழகணும், உனக்கு உன்னோட வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும்ல, இப்ப நான் அதுவும் அங்க நிக்கிறாரு பத்தியா, அவர்கிட்ட போயிட்டு பேசி அவரை சமாளிச்சேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அவர்கிட்ட மாட்டி விட்டுறாரு. என்னன்னா இவர்ல இந்த ஆபீஸ்க்கு அடிக்கடி வந்துட்டு அவரு நிறைய விசித்திரமா இந்த ஊர்ல பாக்குறதாகவும் 6 அடி நீளத்துக்கு ஒரு மீனை பார்த்ததாகவும் புறாக்களோட கண்ணு ஏலியன்ஸ் மாதிரி மாறிட்டு வருது, இதுக்கெல்லாம் அந்த ஊர் ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த குப்பமேடும் அங்க இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தான் காரணம், சோ ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாராம். பட் ஊர்ல இருந்து இவர் ஒருத்தர் மட்டும் வந்து 6 அடி நீளம் மீனை பார்த்தேன், புறாக்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றத யாருமே நம்பல. இவர் வந்தாலே இவங்க எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. இப்ப இவர்கிட்ட ஹீரோ மாட்டி விட்டாங்களா, இவர் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஹீரோ பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, நாங்க அதனால அங்க எச்சரிக்கை, இந்த இடத்துல யாரும் போகாதீங்க அப்படி இப்படின்லாம் போர்டுலாம் ஒட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது இவர்ல ஐயோ எச்சரிக்கை இங்க யாரும் போகாதீங்கன்னு போர்டு ஒட்டினா மட்டும் போதுமா, அந்த இடத்தை யார் அப்புறப்படுத்துறது, நீங்களாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க, நாங்க உங்களோட மேலதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த. ஹீரோ அப்படியே மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமா, எங்களுக்கு மேல இந்த ஆபீஸ்லயே 13 சீஃப் இருக்காங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்டா இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களை எந்த சீஃபை நீங்க பார்க்கணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர் வாய் அடைச்சிடாரு. இவருக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி போங்கடா, என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க எல்லாத்துக்கும் அனுபவிப்பீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிட. அடுத்ததா ஹீரோ தனியா உட்காந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டு இருக்காரு. அப்போ அங்க அந்த ஹோம்லெஸ் தாத்தா இருக்காருல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர், அவர் வந்துட்டு ஏதோ அவர் பாட்டு கொலைட்டு இருக்காரு. இப்படிதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இப்படிதான் ஒருத்தரா காணாம போயிட்டு இருந்தாங்க, இப்பவும் அதே மாதிரி நடக்குது, நான் என்னமோ இங்க ஏதோ சீரியல் கில்லர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க போல இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க, என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நான் என் கண்ணால பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பயமுறுத்திட்டு ஹீரோ சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு அவர் தூக்கிட்டு போயிடுறாரு. இவர் போற அவரை பார்த்துட்டு இருக்க. அடுத்ததா ஹீரோ கிட்ட இருந்து சாப்பாடை தூக்கிட்டு வந்த அந்த தாத்தால அவர் வழக்கமா தங்கிக்கிற அந்த இடத்துக்கு வந்து சாப்பாடை சாப்பிடலான்னு போகும்போது அங்க அந்த சால்வேஷன், அதாவது அந்த சர்ச் பீப்புள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த அதே நோட்டீஸை தாத்தா கிட்ட கொடுத்து எங்களோட சபையில சேர்ந்துருங்களே, உலகம் அழிய போகுது, கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏம்மா என்ன ஒழுங்கா சாப்பிட கூட விட மாட்டேம்மா, இந்த பேப்பரை கூட நீட்டுறாட போமான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி சுருட்டி போட்டுறாரு. அப்படி சுருட்டி போட்டோம்னா அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் அப்படியே தானாக மிதக்க ஆரம்பிக்குது. இந்த தாத்தாவா என்னடா அதிசயம், எப்படி இதில் மிதக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா இந்த லேடியோடவே ஏதோ கருப்பு ட்ரெஸ் போட்டு 4-5 பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தன் தான் என்னமோ மேஜிக் மாதிரி பண்ணி அந்த பொருட்கள்லாம் அப்படியே பறக்க வைக்கிறான். அவரோட கை 2 பலமா தட்ட அவரோட பொருட்கள்லாம் வச்சிருக்கிற ஒரு ஷாப்பிங் கார்ட் இருக்கு, அந்த கார்ட் அப்படியே நசுங்கி கீழே விழுது. இவர் அது ஒரு மாதிரி என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணிட்டு அடுத்ததான் ஹீரோயின் கிட்ட வராங்க. ஹீரோயினுக்கு என்னன்னா கொஞ்சம் நாள்ல சாக போறாங்கல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும், உலகத்தை முடிஞ்ச அளவுக்கு சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா கையில காசு இல்லையே, என்ன பண்றது, ஸோ வசதியான தன்னோட பாட்டி இருக்காங்க, ஸோ பாட்டி கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட கேட்டா பாட்டி எப்படி கொடுப்பாங்க, ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த ஹார்ட்டை வச்சுட்டு நீ உலகத்தை சுத்தி பார்க்க போறியா, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா மறுத்துடுறாங்க. ஹீரோனுக்கா ஏய் கிளவி, உனக்கு பைத்திய பிறந்துட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோ இந்த காசெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க, போகும்போது எடுத்துட்டு போக போறீங்களா, எனக்கு கொஞ்சம் கொடுத்தாதான் என்னன்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்க்குறாங்க, கதறி பார்க்குறாங்க. பாட்டியில் நான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க. நீங்கள் தரலன்னா என்ன, நான் எப்படியாவது உலகத்தை சுற்றி பார்க்க போயே தீர்வேன்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு வந்து அவங்க எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்டியல் எல்லாம் எடுத்து உடைக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு பக்கத்து ஊருக்கு கூட போக முடியாது போல இருக்கு. இருந்தாலும் ஹீரோயின் மனம் தளரலையே, கண்டிப்பாக நான் போயே தீர்வேன்னு சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லா ஊருக்கும் போக முடியலன்னு என்ன, அட்லீஸ்ட் ஒரே ஒரு இடத்துக்காவது போகணும்னு சொல்லிட்டு அப்படியே எங்கே போகலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோயினோட உடம்புல அவங்களோட காலில் எல்லாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலே நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய தழும்புகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் அங்கேயாவது போய் தீரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேணுங்க திங்ஸ் எல்லாம் ஒரு பெட்டியில் கட்டிக்கிட்டு நேராக அதே ரெஸ்டாரண்ட்டில் அங்கே ஒர்க் பண்ணுற ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்குறதுக்காக வராங்க. இவெல்லாம் பயங்கர
பயங்கரமான அம்மாஞ்சி, யார் வேணா இவனை ஏமாத்திருவாங்க. இவனோட பேரு ராபின். ஸோ இந்த அம்மாஞ்சி கிட்ட வந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரிப்புக்கு போக தான் போறேன், என்கிட்ட நாளைக்கே 50 மில்லியன் காசு கையில் வர்றதுக்கான ஒரு சூப்பர் பிளான் இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, இவனா நாளைக்குள்ள இவளுக்கு 50 மில்லியன் எப்படி கிடைக்குங்கிற மாதிரியுமே வாயை பழந்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினா பயங்கர கான்ஃபிடண்டா போறாங்க. அப்படியே அடுத்ததா மறுபடியும் ஹீரோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல ஒரு கண்ணாடிக்காரர், அவரை காமிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை தான். பட் என்ன, சமீபத்தில் நடந்த ஒரு பொருளாதார கிரைசிஸ்னால இவருக்கு அவர் பார்த்துருந்த வேலை போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒய்ஃபு கிட்ட இருந்து இவருக்கு சரியான மரியாதை இல்லை. ஸோ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஒய்ஃப் ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. இவரை மிஸ்டர் சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கூட ஃப்ளவர் ஷாப்ல இருக்கிற தன்னோட ஒய்ஃபுக்கு வீட்டில் சமைச்சு எடுத்துட்டு வந்து லஞ்ச்லாம் கொடுத்துட்டு அடுத்ததா பயங்கர மழை பெய்யுது. ஸோ ஸ்கூலுக்கு போயிருக்கிற தன்னோட பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக போறாரு. அங்க இந்த பொண்ணு இப்பதான் டீனேஜ் ஆரம்பிச்சிருக்கு. காலில் ஸ்லிப்பரோட ஒரு மாதிரி கோமாளி மாதிரி வந்து நிற்கிறாரா. ஸோ இந்த பொண்ணுக்கு எங்க இவர் தானே அப்பான்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்த்தா எம்பாரசிங் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கொடைய வச்சுட்டு தனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாம அவரோட ஃப்ரெண்டோட அவரை கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறா. பாவம் இவருக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. அதை மன உளைச்சலோட நேரா ராபினை பார்க்கறதுக்காக ராபினோட வீட்டுக்கு வராரு. ஹீரோயின், இவர் அப்புறம் ராபின் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்தோம்னா ஹீரோயின் ட்ரிப்புக்கு போறதுக்காக அங்க இருக்கிற ஒரு மார்க்கெட்ல போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மார்க்கெட்ல தான் ஹீரோ இருக்காரு. ஹீரோயின் ட்ரிப்புக்கு போறதுக்கான திங்ஸோடவே கத்தி கூட வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ பர்ச்சேஸ் பண்றது என்னன்னா நிறைய கயிறு, டேப்பு, அந்த மாதிரி ஐட்டம். ஸோ அப்படி அவங்க வாங்கிட்டு 2 பேர் வந்துட்டு இருக்கும்போது மாறி மாறி இடிச்சுக்கிறாங்க. அதுல 2 பேரோட கையில இருந்து பொருளுமே கீழே விழுந்துருது. ஹீரோயின் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பாக்குறாங்க. ஹீரோயின் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட பொருளை எடுத்து வச்சுட்டு அப்படியே பில் போடுறதுக்காக வந்தா ஆக்சுவலா ஹீரோயின் இந்த மாதிரி ரெயின் கோட் எல்லாம் போட்டு தள்ள தொப்பியெல்லாம் மாட்டிட்டு இது யாருக்குமே அடையாளம் தெரியக்கூடாது. ஏன்னா இந்த ஊர்ல ஹீரோனோட பாட்டி எல்லாருக்குமே தெரியும். இவங்க அந்த பாட்டியோட பேத்தின்னு தெரியும். அந்த பாட்டி ஹீரோயின் அவங்களோட 7வது வயசுல இருந்து இந்த ஊர்ல இருந்து வேற எங்கேயுமே வெளியூருக்கு போகாம அந்த ஊருக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எங்க இப்ப இவங்க ட்ரிப்புக்கு போறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கினா அங்க இருக்கிறவங்கள பார்த்து பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் வந்து என்ன பிரயோஜனம், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சிடாங்க இது என்னன்னு சொல்லிட்டு. என்னம்மா நீ வாங்கியிருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தா எங்க ட்ரிப்புக்கு போற போல இருக்கு, உன் பாட்டி சமாளிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி மறைச்சிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களே, பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அந்த லக்கேஜ் பேக்குக்குள்ள எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதை உருட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு உருட்டிட்டு போகும்போது அந்த சூட்கேஸோட டயர் வேற உடஞ்சிருது. இந்த வெயிட்டான சூட்கேஸை இனிமே எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த இடம் அந்த ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட தான். அங்க ஹீரோயின் ஒரு கார்ட்டை பாக்குறாங்க. அந்த கார்ட் யாரோடதுன்னா அந்த தாத்தா என்னோட ஃப்ரெண்டை காணோன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அந்த ஸ்டார்டிங்ல அந்த குப்பமேட்டில் விழுந்தவர் அவரோட கார்ட்டு. ஸோ அவர் பக்கத்துல எல்லாரோட கார்ட் இருக்கா. ஹீரோயின்ல ஆபத்துக்கு பாவம் இல்லை. இப்போதைக்கு இந்த கார்ட்ல சூட்கேஸை வச்சு உருட்டி எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறமா அவர்கிட்ட வந்து திருப்பி கொடுத்துலான்னு சொல்லிட்டு உங்களோட சூட்கேஸை அந்த கார்ட்ல எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இவங்க அவங்களோட சூட்கேஸ் அதில் வைக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அந்த தாத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருல அந்த ஃப்ரெண்டை காணோன்னு சொல்லிட்டு அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவர் எந்த இடத்துல இருப்பாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஸோ வந்தவர் கேட்குறாரு, இது அவரோட கார்ட்டு தானே, அதை நீ இங்கே எடுத்துகிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ நினைச்சிட்டாங்க சூப்பர் மார்க்கெட்ல தானே இந்த கார்ட்டை எப்படி ஆட்டையை போட்டிருக்கணும். ஹீரோ வேற, அவர் சூப்பர் மார்க்கெட்ல ஹீரோயின் பார்த்தாங்கல்ல. ஸோ இவர் சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணுறவர் அந்த கார்ட்டை திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, உங்கள் சூப்பர் மார்க்கெட்டோட கார்ட்டா சரி எடுத்துகிட்டு போங்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை தள்ள முடியாமல் தள்ளிட்டு போகிறாங்களா. இவருக்கு என்ன சந்தேகம்னா அந்த தாத்தா வேற சொல்லியிருந்தாரா இந்த ஊரில் ஒரு சீரியல் கில்லர் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வேற பெருசாக ஒரு ஆளை மடக்கி வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருவேளை அந்த சீரியல் கில்லர் ஹீரோயினாக தான் இருக்குமோ, ஹீரோயின் தான் அவரை கொண்டு இந்த சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பெட்டி ரொம்ப பெரிய பெட்டியாக இருக்குது, இழுக்க முடியாமல் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. ஹீரோயினா என்ன இருக்கும், சாதாரணமாக எல்லாரும் பெட்டியில் என்ன வச்சுப்பாங்க அதான் இருக்கும், நான் இதுக்கு உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு போக சொல்ல இவர் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பிடிச்சிருக்க, ஹீரோயின் ஒரு பக்கம் பிடிச்சிருக்க. சிப்பு பிஞ்சுக்குது, பெட்டியில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே மேலே பறந்து செதறி விழ ஆரம்பிக்குது. இவர் சந்தேகப்பட்ட மாதிரி அல்ல எதுவுமே இல்லை. ஹீரோயின் ட்ரிப்புக்கு போகிறதுக்கான பொருட்கள் தானே இருக்கு. அதோட கூடவே ஹீரோயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அந்த கத்திங்க கூட இருக்கு. மேலே போன கத்திங்க நேரா ஹீரோயின் மேலே வந்து விழுற மாதிரி வரவே ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தம் பக்கமா பிடிச்சி இழுத்துட்டாரு. நல்ல வேலை கத்திங்க அவங்க மேலே படல. இதில் செதறின பொருட்கள்லாம் அந்த பில்டிங்கில் இருக்கிற அந்த ஒரு கம்பியில் பட்டு அந்த கம்பி மட்டும் உடஞ்சிருது. ஹீரோட மூஞ்ச பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் அதில் அடக்கிட்டு இங்கே இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போனாங்க. அதை வந்து இவ இப்படி கலைச்சி விட்டானேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற அவங்களோட பொம்மையாலே ஹீரோவோட மூஞ்சிலே விடுவாங்க பாருங்க ஒரு அடி.
அப்புறம் என்ன ஹீரோ சாரிலாம் கேட்டு செதறின திங்ஸ் எல்லாம் அவங்களோட பெட்டியில் அவரே எடுத்து வச்சு அதை அழகாக க்ளோஸ் பண்ணி ஹீரோக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்க ஹீரோவோட கார்டை கேட்குறாங்க. அவங்களோட திங்ஸ்லாம் மலையில் நனைஞ்சிச்சுல அதை ட்ரை கிளீனிங் கொடுக்க போகிறதாகும். ஸோ அதுக்கான செலவெல்லாம் ஹீரோ தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட கார்டையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ கார்ட்லேயே ஹீரோ அங்கே இருக்கிற மக்கள் குறைதீர்ப்பு மையத்தில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கு. அவரோட அந்த கார்டை வாங்கி வச்சுட்டு நேராக இந்த ராபினோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே தானே அந்த மிஸ்டர் சன் இருக்காரு. வந்தவங்க இவங்க 2 பேர்கிட்டையும் அவங்க ட்ரிப்புக்கு போகிற பிளானையும் அதுக்காக 50 மில்லியன் காசு ரெடி பண்ண போகிறதாகவும் அதுக்கு இவங்க 2 பேரும் தான் ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு ஷேர் தரேன்னு சொல்லிட்டு அவருக்கு கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க. இவங்க 2 பேரும் கூட அவங்களுக்கும் ஷேர் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பிளான் சொல்ல வராங்களோ அதுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்காரு. அவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருக்க லேடி ஹீரோட வீட்டு கதவை தட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஹீரோட வீட்டுல இருந்து பொருட்கள்லாம் விழுற மாதிரி எல்லாம் பயங்கரமா சத்தம் வருது, அதனால கீழே எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்க முடியல, ஸோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்குமா, இனிமேல் இப்படி நடந்தா நான் அப்புறம் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திட்ட ஹீரோவும் சாரி இனிமேல் அப்படி நடக்கான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு உள்ள வந்தா அந்த லேடி சொல்ற மாதிரி எல்லா பொருட்களும் அப்படிதான் தாறு மாற விழுந்து கிடக்குது. வீடு மாதிரியே இல்லை, அப்படி சதறி கிடக்க பொருட்கள்ல அவர் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போற பேக் இருக்கு, அதுல இருந்து ஒரு ஃபைல் கீழே வந்து விழுது. அந்த ஃபைல் என்னன்னா மிஸ்டர் சன் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல், அதாவது அந்த குப்பையினாலையும் அங்க சேர வந்த கழிவுனாலையும் நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னால அந்த ஃபைல் தான். அந்த ஃபைலை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னு தெரியல. ஹீரோ நானே கான்டாக்ட் பண்றேன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு கான்டாக்ட் பண்றீங்க, இனி என்ன இருந்தாலும் நானே உங்களை கூப்பிடுறேன், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அரைகுறையாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே இந்த பக்கமும் யார் பேசினாங்க அப்படிங்கிறத காமிக்கல, பட் அவங்க எந்த லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து பேசினாங்கன்னு அந்த ஃபோனை மட்டும் காமிக்கிறாங்க. இப்படி அந்த ஃபோன் காலில் பேசிட்டு ஹீரோவில் அடுத்ததாக அவர் ட்ராயர்லேருந்து இன்னொரு ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. அந்த ஃபைலில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு அனாத ஆசிரமத்தில் இருக்க நிறைய குழந்தைங்கள அங்கே இருந்தவங்க இல்லீகலாக ஏதோ ஹியூமன் ரிசர்ச் பண்ணதாகவும், அப்புறம் அந்த ஆசிரமத்தில் ஒரு பெரிய தீபத்து நடந்து அதுக்கப்புறம் அங்கே நடந்த ஹியூமன் ரிசர்ச் பற்றின விஷயங்கள் வெளியே வந்து அங்கே அதை நடத்திட்டு இருந்தவரை அரெஸ்ட் பண்ணதாகவும், இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி அந்த ஆசிரமத்தில் இருந்த ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ அந்த வாட்ச்மேன் வேற யாரும் இல்லை, அந்த ஹோம்லெஸ் தாத்தா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இந்த தாத்தா தானே ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர், தாத்தாவை பார்க்கறதுக்காக அந்த ஹோம்லெஸ் பீப்புள் இருக்கிற அந்த இடத்துக்கு வராரு. அங்கே நிறைய பேர் இருக்காங்க, பட் அந்த தாத்தா இல்லை. அந்த தாத்தா எங்கடா போனான்னு சொல்லிட்டு அவரோட கார்ட்டு பக்கத்தில் பார்க்குறாரு. அவரோட கார்ட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி நசுங்க நிலைமையில இருக்கு. அப்படியே பக்கத்தில் அங்கே அவர் கோமா சுருட்டி போட்டார்ல அந்த சர்ச்சோட பேம்ப்ளெட்டும் இருக்கு. அப்படியே எங்க தாத்தாவை காமிக்கிறாங்க. இந்த தாத்தா ஏதோ ஒரு இடத்துல மயக்கத்துல இருந்து கண்மொழிக்கிறாரு. பார்த்தா ஏதோ ஒரு ரூம்ல அவர் அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ எங்க இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ஆப்போசிட்ல அந்த ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கு. ஆப்போசிட்ல பாக்குறாங்க, ஆப்போசிட்ல இந்த மாதிரி ரூம் இருக்கு. பட் அந்த ரூம்ல ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள இருந்து இதோ இப்படி ஒரு உருவம் அப்படி நீந்தி மிதந்து வந்து பாக்குது. தாத்தா இல்ல என்னது இது, என்ன இடம் இது, இது யாருங்கன்னு மாதிரி அந்த உருவத்தை அப்படி ஒத்து பாக்குறாரு. பார்த்தா இந்த உருவம் வேற யாரோடது இல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல குப்பையில இருக்கிற அந்த குட்டையில விழுந்து ஒருத்தருக்கோட உடம்பு ஒரு மாதிரி ஆச்சுல, அவரோட பேரு கீம். கீம் இது நீதானடாங்கிற மாதிரி இவர் பார்த்து ஷாக்கா நின்றுட்டு இருக்க. நீங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பிளான் என்னன்னா இவங்கள யாரோ கடத்தி வச்சிருக்கிற மாதிரியும் இவங்களை விடணும்னா 50 மில்லியன் காசு கொடுக்கணுங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை தன்னோட பாட்டிக்கு அனுப்பி காசு கேட்கறதா ஹீரோனோட பிளான். இவங்களை கடத்தி வச்சுக்கிறதா நடிக்க போறது யாரு, மிஸ்டர் சன்னும் ராபினும். இவங்களோட பிளான் படி அவங்க 2 பேரும் முகத்துல முகமுடியில மாத்திட்டு ஹீரோயினை ஒரு சேர்ல கட்டி போட்டுக்கிட்டு பயந்த மாதிரியும் பாட்டி என்ன கடத்தி வச்சிருக்காங்க, எனக்கு 50 மில்லியன் காசு கேட்கறாங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு ஆக்டிங்கை போட இவங்களும் அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட் சரியா இருக்குங்கிற மாதிரி திரும்பி நின்று அதை பார்த்துட்டு இருக்க. இங்க ஹீரோயினுக்கு தான் ஹார்ட்ல பிரச்சனை ஆயிடுச்சு. எப்ப வேணா அது நிக்கிற நிலைமையில இருக்குல்ல. இந்த சிச்சுவேஷனால என்னமோ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் புரியுது அவங்களுக்கு என்னமோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி நிக்கிற அவங்க 2 பேருக்கிட்டே சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால பேசவே முடியல, வாயில இருந்து குரலே வரல. ரொம்ப ட்ரை பண்ணி முடியாம அந்த இடத்துல அவங்களோட ஹார்ட் நின்றுடுது. ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. என்னடா இது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோனோட கதையை முடிச்சிட்டீங்கடாங்கிற மாதிரி நாம பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு நேரம் திரும்பி நின்றுட்டு இருந்த இவங்க 2 பேரும் அப்படியே மெதுவா திரும்புறாங்க. ஃபுட்டேஜ் நல்லா வந்திருக்கு, உன்னோட நடிப்பை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆக்ஷன் சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண அங்க ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஆசையுமே இல்லை. அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் சன்னு தான் அந்த அவர் கையில் இருக்கிற கேமராவை ராபின் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு ஹீரோயினை செக் பண்ணா ஹீரோயினுக்கு மூச்சு பேச்சு இல்லை, பல்ஸே இல்லை. இவர் புரிஞ்சுக்கிறாரு ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் கொலையே நடுங்கிடுது. ஹீரோயின் செத்துட்டான்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த கேமரால இருக்கிற ஃபுட்டேஜை
ஈஸியாக டிலீட் பண்ண பார்க்குறாரு. என்னன்னா இவங்க என்னமோ பிளான் பண்ணது இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு தான். பட் ஹீரோயின் நிஜமாக இறந்து போயிட்டாங்கல்ல. இப்போ இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா இவங்க நிஜமாவே ஹீரோயினை கடத்தி கொலை பண்ணிட்டாங்க காசுக்காக அப்படிங்கிற மாதிரி தானே வரும். இல்லை இது நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை போட்டு கொடுத்த ஹீரோயின் இவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க உயிரோட இல்லையே. ரெக்கார்ட் டிலீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் டிலீட் பண்ண பார்க்குறாரு. பட் பயத்துலையும் பதட்டத்துலையும் அவருக்கு கேமராவை ஆக்சஸ் பண்ணவே முடியல. ஸோ அது ராபின் கையில் கொடுக்க பயந்து போன ராபின் அந்த ரெக்கார்டை கீழே போட அந்த ரெக்கார்டு ஆஃப் ஆகாமல் இங்கே நடக்கிறது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ராபினுக்கும் ரொம்ப ராபின் அழ ஆரம்பிச்சிடா. என்னோட ஃப்ரெண்டு அவளுக்கு என்னாச்சு அவன் நிஜமாவே இறந்துட்டாளான்னு சொல்லிட்டு இவர் ஆமாடா அவன் நிஜமாவே இறந்துட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே இறந்து போன ஹீரோனை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அடுத்து என்ன பண்ணுறது சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. ஹீரோனோட ஃபோன் அடிக்குது. கால் பண்ணுறது யாரு? ஹீரோனோட பாட்டி. ஹீரோயின் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு திருப்பி கால் பண்ணி ஹீரோயின் காலை எடுக்கலையா. என்ன பண்றாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹேக்கர் பையன் இருக்கான். ஸோ அவனுக்கு கால் பண்ணி ஹீரோனோட ஃபோன் எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் கண்டுபிடிச்சு தர சொல்றாங்க. இங்க ஹீரோனை கன்ஃபார்மா இறந்துட்டாங்க. ராபின்ல இல்ல நீ சாகக்கூடாது எந்திரி எங்களை விட்டு போயிடாதேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சிபிஆர்லாம் கொடுக்க ட்ரை பண்றான். பட் ஹீரோயினுக்கு எந்த அசையுமே இல்லை. அதோட ஹீரோட கண் ஓப்பன்ல இருக்கு மூடல. ராபின்ல அவங்களோட கண்ணை க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். பட் இவன் என்னதான் அந்த கண்ணை க்ளோஸ் பண்ணி விட்டாலும் அது மூடவே மாட்டேங்குது, திறந்துக்குது. பாட்டி ஹீரோனுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் சன்ல அந்த ஃபோன் அட்டன் பண்ணாம காலை கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. சொல்ற ராபின் கிட்ட நீ என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லடா, அவ இறந்துட்டா, அதோட நாம மாட்டிக்க போறோம், அவளை கடத்தி நாம தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க, நம்ம வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில இருக்க போறோம்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ராபினுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் தன்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு கவலையா இருக்கு. அவனும் அழுறா, மிஸ்டர் சன்னும் அழுறாரு. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேருமா யோசிச்சு வேற வழியே இல்லை. என்னோட உடம்ப இப்போதைக்கு வேற இடத்துல எங்கேயாவது மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் அப்படியே ஒரு கவர்ல சுத்தி ஒரு தள்ளு வண்டியில போட்டு இழுத்துட்டு அந்த குப்பை மேடு இருக்குல்ல அங்க எடுத்துட்டு போறாரு. இவர் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து யாருமே அப்புறப்படுத்தவோ இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆளு வரல. அதோட இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இந்த இடத்த அனமத்தை விட்டுட்டாரு, அவருமே கண்டுக்கல. சோ ரொம்ப வருஷமா யாருமே வராம யாருமே கவலைப்படாம இருக்கிற இந்த இடத்துல ஹீரோயினோட டெட் பாடியை மறைச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. ஹீரோனோட டெட் பாடியை தூக்கிட்டு போகலான்னு பார்க்கும்போது அங்க எதிர்பாராத விதமா ஹீரோ வந்துடுறாரு. வந்தவர் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு மிஸ்டர் சன்னை பார்த்துட்டு, மிஸ்டர் சன் நீங்க இந்த ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர் தானே, நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க, ஆமா என்ன மறைச்சு வைக்கிறீங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே ஒன்னிலே சும்மா வந்தோம், ஆமா இந்த இடத்துல நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் சன் ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இந்த இடத்த யாரும் கவனிக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவங்க ஹீரோ டெட் பாடி எடுத்துட்டு வந்து தள்ளு வண்டி அந்த சரிவுல ஓட ஆரம்பிக்குது. உள்ள இந்த ஹீரோனோட டெட் பாடி கீழே விழுந்து உருண்டு அந்த குட்டைக்குள்ள விழுந்துருது. இவங்க 2 பேருமா அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி உறைஞ்சு பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் இவங்க 2 பேரையும் பாக்குறாரு, டெட் பாடியையும் பாக்குறாரு. அங்க ஹீரோயின் கண்ணு திறந்த நிலைமையில அந்த குட்டைக்குள்ள விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோல அந்த டெட் பாடியோட பக்கத்துல போலான்னு சொல்லிட்டு அந்த மேடான பகுதியில இறங்கும் போது இவங்க 2 பேர்ல ஹீரோ போறதுக்கு முன்னாடி குடுகுடுன்னு இவங்க 2 பேரும் இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடம் ரொம்ப சர்க்கிளா வேற இருக்கு. ஸோ 2 பேருமா கால் வலிக்கு இவங்க 2 பேரும் கூட அந்த குட்டையில விழுந்துடுறாங்க. பட் ஹீரோ விழல, அங்கேயே நின்றுறாரு. அந்த குட்டையில நிறைய கழிவுகள் வந்து கலக்கிறதுனால ரொம்ப வாடடிக்குது. ஹீரோவும் பக்கத்துல வந்தவர் அவர் கையில இருக்கிற டார்ச்சை வச்சு இப்பதான் ஹீரோயினோட முகத்தை பாக்குறாரு. அது ஹீரோயின் தானே, அவ்வளவுதான் கொலை பண்ணி இங்க புதைக்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா இல்ல நாங்க எதுவுமே பண்ணல, அவளை இறந்து போயிட்டா, நாங்க எதுவுமே பண்ணல, ப்ளீஸ் எங்களை நம்ப, நாங்க கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அழுறாங்க. திடீர்னு பின்னாடி இருந்த ஹீரோட டெட் பாடியே காணோம். ஹீரோல டே இங்க இந்த டெட் பாடி எங்கடா போச்சு, அது எப்படி திடீர்னு காணாம போகும், நீங்க 2 பேருமா இல்லது உங்க கூட யாராவது இருக்காங்களா, அவங்க தான் வந்து ஏதோ பண்ணிட்டாங்களா, உங்களோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் கூட நம்ப முடியல. இப்பதானே ஹீரோட டெட் பாடி இங்க இருந்துச்சு, போய் டெட் பாடி எங்கன்னு சொல்லிட்டு இவங்களை புரியாம நின்று இருக்கா. ஹீரோல எதுவும் சொல்ல மாட்டீங்களா, இருங்க நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து போலீஸுக்கும் கால் பண்ணிட்டாரு. அங்க போலீஸ்க்கு கால் போயிட்டு இருக்கு. எங்க ஹீரோ போலீஸ் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு வர, போலீஸ் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போன மிஸ்டர் சன்ல ஹீரோ கிட்ட இருக்க போனை எப்படியாவது பிடுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹீரோவை பிடிக்க ஹீரோ கையில இருந்த போன் தவறி கொஞ்சம் தூரமா விழுந்துருது. மிஸ்டர் சன் சொல்றாரு, இங்க பாரு தயவு செஞ்சு நாங்க சொல்றதை நம்ப, நாங்க அவளை கொலையே பண்ணல, அவதான் அவளோட பாட்டி கிட்ட காசு கேட்கறதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டு கொடுத்தா, ஆனா எதிர்பார்த்த விதமா அவ இறந்துட்டா. போலீஸ்க்கு சொன்னேன்னு வையன், அவங்க நாங்க தான் அவளை கடத்திட்டு வந்து கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு நினைச்சிடுவாங்க, ப்ளீஸ் போலீஸுக்கு ஃபோன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி ஹீரோ கால் பண்ணியிருந்தாருல, அந்த பக்கம் கால் அட்டன் பண்ணிட்டாங்க. கரெக்டா இவர் சொன்ன கடத்தல் கொலை அந்த வார்த்தையை மட்டும் கேட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க யாரும் ஃபோன் பண்றீங்க, யாரோ கடத்தி கொலை பண்ணிட்டாங்களா, எங்க இருக்கீங்கன்னு சொல்லி டீடைல்ஸ் கேட்க வேற வழி இல்லாம ஹீரோவும் நடந்த சம்பவத்தை சொல்லிடவே அங்க இதை விசாரிக்கிறதுக்காக 2 போலீஸ்காரங்க வராங்க. அங்க ராபின் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். மிஸ்டர் சன்ல அந்த குட்டையை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை வெளியே இழுத்துட்டு வரதுக்காக ஒரு போலீஸ் போய் அவரை குட்டையில இருந்து இழுத்துட்டு வர, இவர் அந்த குட்டையில இருந்து தண்ணி எடுத்து போலீஸ் மேல எல்லாம் சதற விட்டுறாரு. இன்னொரு போலீஸ் கூட இது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லான ஏரியா ஒரு மாதிரி இருக்கு, ஸோ என்ன இடம் இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அப்படின்னு இவங்க 2 பேரும் கடத்தி கொலை பண்ணி இங்க யாருக்கு தெரியாம மறைக்கலான்னு கொண்டு வந்த டெட் பாடி இந்த ஊர்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற அந்த பாட்டியோட பேத்தி ஹீரோயின் அவதானேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண ஹீரோ அம்மா அவங்க தான் சொல்லிட்டு சொல்ல, கன்ஃபார்ம் தான் சொல்றீங்களா, இதை உங்க பின்னாடி நிக்கிறாங்களே அந்த பொண்ணை தான் இவங்க கொலை பண்ண பார்த்தாங்களா அப்படின்ட்டு, என்னதுங்கிற மறுபடியும் ஷாக்காய் திரும்பி
பாக்குறாரு. அங்க ஹீரோயின் குத்து கல்லாட்டம் நின்னுட்டு இருக்காங்க. இவ எப்படிங்க உயிரோட வந்தாங்கிற மாதிரி இவங்க ஷாக்காகி முழிச்சிட்டு இருக்கா. செத்து போனதை நினைச்சிட்டு இருந்த ஹீரோயின் கூட குத்து கல்லாட்டம் நிக்கிறாளேன்னு பார்த்து ராபின் மயங்கி விழுந்துடுறான். இந்த மிஸ்டர் சன்னுக்கு தான் இது எப்படிங்கிற மாதிரி அவரு உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் 1 முடியுது. அப்படியே நமக்கு இங்க ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. என்னன்னா ஹீரோ அந்த தாத்தாவை பாக்குறதுக்காக அவர் தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களே, வந்துட்டு அவர் இல்லைன்னு வெளியே வரும்போது ஹீரோனோட பெட்டியை பிடிச்சி இழுக்கும் போது அந்த திங்ஸ் எல்லாம் செதறி விழுந்தா அந்த இடத்த பாக்குறாரு. ஹீரோனோட அந்த நடந்த அந்த சம்பவம் ஞாபகம் வருது. அப்ப கூட அந்த பொருட்கள் எல்லாம் மேல இருந்து கீழே விழும்போது ஹீரோயின் பேக்ல வச்சிருந்த அந்த கத்தி ஹீரோயின் மேல விழுற மாதிரி வரும். ஹீரோயின் மேல விழாம அவங்கள பிடிச்சி தன் பக்கமா இழுத்துருப்பாரு. அவ்வளவுதான் நமக்கு அப்ப காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ நமக்கு இன்னொரு விஷயத்த காமிக்கிறாங்க. அவரு ஒரு கையால ஹீரோயினை தன் பக்கமா இழுத்ததோட மட்டும் இல்லாம இன்னொரு கையால மேல பறந்துட்டு இருக்க 2 கத்தியையும் கண்ட்ரோல் பண்ணி செவுர்ல தூக்கி அடிச்சிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவருக்கு இந்த பொருட்களை கண்ட்ரோல் பண்ற சூப்பர் பவர் இருக்கு. அவரோட அந்த பவரை யூஸ் பண்ணி தான் ஹீரோயின் மேல அந்த கத்தி விழாம தடுத்திருக்காரு. இப்ப என்ன பண்றாரு? அந்த பில்டிங்ல அந்த கம்பி டேமேஜ் ஆயிருந்ததுல அந்த கம்பியையும் அவரோட அந்த பவரை யூஸ் பண்ணி சரி பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த குப்பமேட்டுக்கு வந்திருக்காரு. சோ ஹீரோக்கு சூப்பர் பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எங்க காமிக்க. அடுத்து என்ன நடக்க போகுது? இறந்து போன ஹீரோயினோட நிலைமை என்ன? அவங்களோட டெட் பாடி மறைஞ்சிருச்சுல. ஸோ அதுக்கு என்னாச்சு? இவருக்கு இந்த சூப்பர் பவர் எப்படிலாம் கிடைச்சது? இவர் மனுஷனா வேற யாருமா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வரப்போற அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சூப்பரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. எபிசோட் 2 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய், குட் நைட்.